ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாவோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ரோக்ராமுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஜாவாவோட ஃபைல் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபைல் ஸ்ட்ரக்சர் இல்லை கோடு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாட் ஜாவான்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி நம்ம டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் டாட் டெக்ஸ்ட்னு போட்டு ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட கிரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்ம இப்போ கோடு எழுத போகிறோம். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கோடெலாம் எழுத முடியாது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, எனக்கு கம்பல்சரி கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா, கிளாஸ்க்குள்ளே எனக்கு மெயின் மெத்தடுன்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா, ஸோ இது இருந்தால் தான் வந்து என்னால் இதுக்குள்ளே தான் என்னால் கோட் போட முடியும். கோட் இது எல்லாமே கோட் தான், ஐ மீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே தான் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஃபைல் நேம் எழுதுவோம். நான் என்ன ஃபைல் நேம் வரணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா, ஸோ அதனால எல்லாமே வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸால தான் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு கண்டிப்பாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் ஜாவாவை ரன் பண்ண முடியும். இப்போ வந்து கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா கிளாஸ் நேம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போடுறோம்ல, அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு வந்து கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு வச்சுக்கணும். கர்லி பிரேசஸால ஸ்டார்ட் பண்ணி கர்லி பிரேசஸால எண்ட் பண்ணிடணும். ஓகே, எனக்கு எப்பவுமே வந்து கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ நம்ம ஜாவாவில் எந்த இடத்துல ஒரு கேபிட்டல் லெட்டரை பார்த்து ஒரு சென்டென்ஸ் பார்த்தாலும் அது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்மாலில் போட்டாலும் எனக்கு கோட் ரன் ஆகும், ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ எனக்கு கிளாஸ்ன்னு இருக்கணும், கிளாஸ் நேம் இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த ஃபைல் நேம் எம்டியாக வச்சுருக்கேன்ல, இது எதுக்குன்னா எனக்கு கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதே தான் வந்து ஃபைல் நேமாகவும் வச்சுக்கணும். ஓகே, இதுவும் ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் ஆப். ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு என்ன கிளாஸ் நேம் வைக்க போகிறோமோ அதே தான் வந்து ஃபைல் நேமாகவும் நம்ம வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஜாவா கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஆப் வந்து எல்லாராலையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல. ஸோ எல்லாராலையும் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பப்ளிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆப் நம்மளோட நேம். அதுக்கடுத்து நான் என்ன சொன்ன, ஒரு மெயின் மெத்தட்னு சொன்னேன்னா இந்த மெயின் மெத்தட் கண்டிப்பாக இருக்கணும். மெயின் மெத்தட் ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும், ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ்டு பிரேசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். கிளாஸ் இருக்கணும், ஒரு மெத்தட் இருக்கணும், அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் இருக்கணும். இதுக்குள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்குள்ள எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதிக்கலாம். இதில் இருந்து தான் கோட் ரன் ஆகும். ஏன் வந்து நான் மெயின் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ஜாவா எப்படி ரன் ஆகும், ஜாவா விர்ச்சுவல் மெஷின் வந்து ரன் பண்ணுமா. ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆப் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப் ரன் பண்ணுறோன்னா அந்த ஆப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட thousands ஆஃப் கோட்ஸ், thousands ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்கும். 1000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ், 1000 ஃபைல்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஜேவிஎம்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இவ்வளோ கோடு இருக்குது, இந்த ஆப் வந்து நான் எங்கேருந்து ரன் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதனால ஒரு ஆப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெயின் மெத்தட் இருக்கும். ஓகே, ஒன் ஆர் மோர்லாம் இருக்கு, அதாவது மோர் தென் ஒன் இருக்காது, கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு ஆப்புக்கு ஒரு மெயின் மெத்தட். ஸோ இந்த மெயின் மெத்தடில் ஜேவிஎம் வந்து தேடும். ஓகே, இப்போ தேடும் போது எனக்கு என்ன ஆகணும்னா, ஓகே மெயின் வந்து இங்கே இருக்குது, அப்போ வந்து எனக்கு ப்ரோக்ராம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஆப்பே வந்து இங்கிருந்து தான் ரன் ஆக போகுது, நம்ம இங்கிருந்து தான் வந்துட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் இங்கிருந்து ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா, எனக்கு இந்த மெயின் மெத்தடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து கம்பைல் ஆகாது. ஏன்னா ஜேவிஎம்க்கு கண்டிப்பாக வந்து மெயின் மெத்தட் தேவை. ஸோ இந்த ப்ரோக்ராமே ஒரு எரர் காட்டும். ஓகேவா, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். கிளாஸ் இருக்கணும், அதுக்குள்ள மெயின் இருக்கணும், அதுக்குள்ள தான் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து வெறும் மெயின் மட்டும் வராது, இன்னும் இன்டெப்த்தாக இருக்கும், அதை பார்க்கலாம். நம்ம நோட் பேட்ல இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி நம்ம கோட் எழுதுவோம். நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், கிளாஸ்ன்னு ஒன்று கொடுத்துக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ்டு பிரேசஸ் இதை போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆப்னு வச்சாச்சு. அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேன், மெத்தட் வந்து கிரியேட் பண்ணணுமா, மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ
ஸோ இந்த மெயின் மெத்தட் எழுதுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. இங்க நான் என்ன சொன்னேன், இந்த ஆப் வந்து எல்லாருக்கும் அக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு எழுதுன்னு சொன்னோமா. ஏன்னா பப்ளிக் அப்படிங்கிறது எனக்கு எல்லாருக்கும் வந்து அக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்படி பப்ளிக்கா இருந்தால் தான் நம்ம ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எது யூஸ் பண்ண முடியும், ஜேவிஎம்ஏ கண்டுபிடிக்கணும்னாலும் அது பப்ளிக்கா இருந்தால் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் பப்ளிக்கா இருந்தால் தான் இதையும் என்னால் ரன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்னன்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி எழுதணும். இந்த மெயின் ஃபங்க்ஷனும் வந்துட்டு பப்ளிக், இதையும் வந்து அக்சஸ் பண்ணணும். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இவ்வளோ பெரிய கோட் கண்டிப்பா எழுதி ஆகணும் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வந்து இன்டெப்தா பார்க்கணும்னா நம்ம ஊப்ஸ் கான்செப்ட், ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி போனாதான் வந்து கரெக்டா இருக்கும். பட் நான் இப்போ எதுக்குன்னு மட்டும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பப்ளிக் அப்படின்னா என்ன சொல்லணும், பப்ளிக்கா எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கணும். ஸோ அதனால தான் பப்ளிக். ஓகே. ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து நான் என்ன சொன்னேன், ஊப்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு கிளாஸ் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸால தான் மேட் ஆனது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன கிளாஸ் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அப்பதான் வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ஆப்ஜெக்டே இல்லாம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறனால நான் வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் இல்லாமயே என்னால ஒரு இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எதுக்கு அக்சஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ ஜேவிஎம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு அவசியம் கிடையாது. ஜேவிஎம் வந்து இந்த கிளாஸ் பப்ளிக்கா இருக்கா, ஓகே, அப்போ இது ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்காங்களா, நான் டைரக்டா மெயினை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினை யூஸ் பண்ணிக்கும். இது எல்லாமே நம்ம வந்து மெத்தட்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது டெப்தா படிப்போம். இப்போ ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வாய்டு, வாய்டுனா வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகாதுன்னு அர்த்தம். எந்த வேல்யூ இது ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சில இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும், அது எல்லாமே நம்ம மெத்தட்ஸ்ல படிப்போம். ஓகேவா? இந்த மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பா எனக்கு மெயினுங்கிற நேம் இருக்கணும், அப்பதான் ஜேவிஎம்மால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்படி ஒரு ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இது நேம் என்னன்னா அரே, அதாவது ஸ்ட்ரிங் அரே வந்து உள்ள வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து எனக்கு ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம், யூசர் கிட்ட இருந்து ரெண்டு நம்பரை கொடுங்கன்னு இன்புட் வாங்குவோமா. அப்புறம் அவங்க ரெண்டு நம்பரை டைப் பண்ணுவாங்களா. ஸோ அந்த டைப் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாம அதை உள்ள வாங்கிக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் கமாண்ட் லைன்ல நான் என்ன கொடுத்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கம்பல்சரியா இருக்கணும். ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுத போறோம். என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் மட்டும் பண்ணுவோம். ஓகேவா? பிரிண்ட், இங்க வந்து செமிகோலன் கொடுக்கணும். இந்த செமிகோலன் எதுக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து நான் வேற ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன், இதோட ஒரு லைன் நீ வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணு, இன்னொரு இது தனி ஒரு இது எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாவா அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நான் எழுதுறேன் பாத்தீங்களா, இது வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து நெக்லெக்ட் பண்ணிரும், நம்ம கம்பைலர் வந்து நெக்லெக்ட் பண்ணிரும், இதை வந்து ரன் பண்ணாது. ஓகே, இது அவங்களோட புரிதலுக்காக எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒமிட் பண்ணிரும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணணுமா. இப்போ நம்ம எப்படி ரன் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். என்னன்னு போட்டு சேவ் பண்ணணும், அந்த ஃபைல் கிளாஸ் நேமவே வந்துட்டு சேவ் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆப். இதுல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆல் கொடுத்துக்கலாம், அப்பதான் டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண முடியும். டாட் சாரி ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஜாவா. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் தான் ரன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா?
டாக்குமெண்ட்ஸ், அதில் வந்துட்டு சிடி வந்து ஜாவா நோட் பேட் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்குள்ளே போகணும். இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணணுமா? ஸோ ஜாவா சி, நம்ம ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுத்தோமா? ஸோ எப்படி கொடுத்தோம்னா எனக்கு கம்பைல் ஆயிரும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா class names first app are only accepted if annotation processing is expressed. ஓகே, நம்ம என்ன எரர் மேக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஜாவான்னு பண்ணியிருக்கணும்ல. ஸோ ஜாவாசி அந்த ஃபைல் நேம் அப்படியே கொடுக்கணும். நான் வந்து டாட் ஜாவான்னு கொடுக்காம கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கம்பைல் ஆயிடுச்சு. ஓகே, இல்லை எரர் வரணுமே. ஓகே, திரும்ப நான் கம்பைல் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்னாச்சுன்னா ஒரு எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குது. ஓகேவா, பிரிண்ட்னு கொடுத்துருக்கீங்களே, பிரிண்ட் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஏதோ பிரிண்ட் பண்ண சொல்றோம், ஆனா நம்ம வந்து ப்ராப்பரா சொல்லல. ஸோ என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அடிக்கடி யூஸ் பண்றது, பிரிண்ட் பண்றது, இன்புட் வாங்குறது, இல்ல வந்து 2 நம்பர் ஆட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு டெவலப்பர்ஸ் வந்து அவங்களே பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து அடிக்கடி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கோட் பண்ண தேவையில்லை, நான் வந்து முதலே எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இது அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறதா என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன், ஆனா இதோட மெத்தட் இந்த மாதிரி வந்து ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்தாலே இது மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேவா, வேற சில லாங்குவேஜஸ்ல எல்லாம் அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இதுல வந்து மெத்தட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ள இருக்கு? கிளாஸ்க்குள்ள இருக்கா? ஸோ கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால நான் அதை மெத்தட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவேன். இது ஒரு மெத்தட். ஓகே, கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து அதனால ஜாவா யூஸ் பண்ற எல்லாருமே அதை மெத்தட்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட மீனிங் என்னன்னா சிஸ்டம்னு நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒரு கிளாஸா? சிஸ்டம்ங்கிற ஒரு கிளாஸ்ல அவுட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்டுக்கு வந்துட்டு எனக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் கால் பண்றேன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போதைக்கு ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், எல்லாமே நம்ம தெளிவா ஊப்ஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னா ஓகே, இந்த கிளாஸில் இருக்க ஒரு ஃபோல்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோல்டர்ல இந்த ஃபைல்ல இந்த வேலையை பண்ணு, பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற கோட் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்க நடக்குது. நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து திரும்ப ரன் பண்றேன், கம்பைல் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு எந்த எரரும் வரலையா? ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. திரும்பி நான் ரன் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஜாவா ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுத்தா போதுமா? இப்போ எனக்கு ரன் ஆயிருச்சா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா? எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சா? ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இது எப்படி ரன் ஆகுது? எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை எதுவுமே. இந்த ஃபைல் சிஸ்டம்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு சொல்றோம், அவுட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்றோம், இது எங்கேயுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. அதாவது ஒரு ஃபைலுக்கு வந்து இது மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுக்கான தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொன்னா இது வந்து இன்பில்ட்டா வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் மட்டும், இந்த பிரிண்ட் இன்புட் அவுட்புட்டோட பேக்கேஜ் மட்டும், சாரி இன்புட் அவுட்புட் பேக்கேஜில் இந்த பிரிண்ட் பேக்கேஜ் வந்து இன்பில்ட்டாவே எனக்கு இருக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இது கிரியேட் பண்றோம், ஸோ அதனால நம்ம இந்த பேக்கேஜும் போறது இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டெலிஜி ஐடியால இதை வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம சிஸ்டம் இப்போ நான் வந்து இதில் பார்த்தோம்னா கிளியராக வந்து சிஸ்டம் கிளிக் பண்ணால் ஒன்றுமே டீட்டெயில்ஸ் தெரியாது. நம்ம இன்டெலிஜி ஐடியாவில் பார்த்தோம்னா எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகே, ஸோ இதே கோடை நம்ம வந்து அங்கே போடலாம். நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இன்டெலிஜி ஐடியா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்டெலிஜி எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நான் புது ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போ இதில் வந்துட்டு நேம் கொடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு கூட கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கிரியேட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம எப்பவுமே கிடைக்கிற ஒரு டிஃபால்ட் ஃபைல். ஓகே, இது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இது நமக்கு தேவை கிடையாது.
ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள சோர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள மெயின் இருக்கு. ஓகேவா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இருந்துட்டு போட்டோம். இப்போ சோர்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். பேக்கேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு தனி ஃபோல்டர் மாதிரி. இப்போ நம்ம நிறையா ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்காக நம்ம வந்து பேக்கேஜ்னு சொல்லுவோம். அந்த ஃபோல்டரோட நேம் தான் வந்து கோடிங் லாங்குவேஜ் பொறுத்த அளவுக்கு நமக்கு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பேக்கேஜ் அப்படின்னா என்னோட ஆப்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுல போயிட்டு நான் ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ ஜாவா கிளாஸ். ஸோ நம்ம என்ன கிளாஸ் வச்சிருக்கோம், மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாமா, மை ஃபர்ஸ்ட் ஆப். ஓகே, இப்படி வந்து கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் அதுவாகவே சேமாக வந்துருச்சா, மை ஃபர்ஸ்ட் ஆப்புங்கிறத ஃபைல் நேமும் மை ஃபர்ஸ்ட் ஆப்புங்கிறதா வந்து கிளாஸ் நேமுமா. ஸோ இது ரெண்டுமே வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் பப்ளிக்கு கொடுத்துருக்கேன், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, எனக்கு டிஃபால்ட்டாக இதெல்லாம் தேவை, அதனால் அதுவே செட்டப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே, ஸோ இதோட ஒவ்வொரு மீனிங்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம நோட் பேட்ல வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து இன்புட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இதுல வந்து நம்மளால கொடுக்க முடியாது, நான் இதுல உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிஸ்டம் டாட் அவுட்ல ஃபர்ஸ்ட் ஜாவா அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு நான் இந்த ஆர்க்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க போயிட்டு நான் மறுபடியும் கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா ரன் பண்ணணுமா, ஜாவா ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பக்கத்துலேயே வந்து நான் ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓகே ஜாவா லேங் கிளாஸ் வந்து எதுவும் லோட் ஆகலைன்னு காட்டுது. ஓகே, நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்னு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால திரும்ப அதோட இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஹெலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ நான் வந்து கமாண்ட் லைன்ல என்ன வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டா கொடுக்குறனோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம், அதனால அது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து இது யூஸ் ஆகும். நம்ம வேணா இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா 0 1 கொடுக்கும். இப்போ வந்து ரெண்டாவதா என்ன வருதோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது ஏன் அப்படின்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகாது, 0 1ல இருந்து தான் வந்துட்டு அரேஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம், இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதுல என்ன வருதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்ம பண்றோம். ஓகே, இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், கம்பைல் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாவா சி அப்படின்னு கொடுத்து கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது என்ன பண்றோம்னா 2 கொடுக்குறோம். ஓகே, 1 2ன்னு கொடுக்குறோம். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 2 வந்து பிரிண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம செகண்ட் வேர்டு தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 2 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டோட வேலை. ஓகே ஓகே, நம்ம இப்போ இன்டெலிஜ் ஐடியாக்கு போயிடலாம். ஓகே, நான் இதோட ஃபாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடிட்டர் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 22 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பெருசாயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னோமா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி எழுத்தா அது வந்து ஒமிட் பண்ணிடும், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அது வந்து நமக்கு எரர் காட்டாது, ஏன்னா அது வந்து ஒமிட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோமா. ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகும்போது என்ன பிரிண்ட் பண்ணோம், ஹலோன்னு மட்டும் சும்மா இப்போ பிரிண்ட் பண்ணோம், ஹலோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சிஸ்டம்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் பண்ணிடுவோமா, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஈஸி தான், ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு ரன் ஆயிடும். இங்கே வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு, பில்ட் ஆன உடனே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்குன்னு வருதா. ஸோ இது முடிச்சோடனே எனக்கு கீழே வந்து அவுட்புட் வரும். ஓகே, இது வந்து நம்ம கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கன்சோல்ல எனக்கு ஹெலோன்னு அவுட்புட் வந்துருச்சா. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சிஸ்டமை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனேனா நமக்கு வந்து எங்க போகுது, சிஸ்டம் டாட் ஜாவா அப்படின்னு ஒன்று போகுது. ஆனால் நம்ம கிட்ட சிஸ்டம் டாட் ஜாவான்னு ஒன்று கிரியேட் பண்ணவே இல்லையே, இது எப்படி வந்துச்சு.
ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் வந்து இது எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா நம்ம கிளாஸ்ன்னு சொன்னோமா? ஸோ உங்க கிளாஸ்ன்னு எழுதியிருக்காங்களா? புரியுதா? அப்ப சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து இந்த அவுட்டுங்கிறது ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ அவுட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு நல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்னென்ன பார்ப்போம். ஆனால் இது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொன்னேன்னா, ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி பிரிண்ட் இதை வந்து நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இப்படி போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு தெரியுதா? நம்ம பப்ளிக் வாய்டு அப்படின்னு போட்டிருக்கோமா? நம்ம அங்கே என்ன எழுதிருந்தோம்? பப்ளிக் ஸ்டாட்டிக்னு எழுதிருந்தோமா? ஸோ அதே மாதிரி இங்கே பப்ளிக் வாய்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வருது, அதை வந்து எழுதிரு அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து நம்ம போக போக தான் புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம என்ன இந்த டபுள் கோட்ஸ்குள்ள வந்து என்ன கொடுத்தாலும் அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஹே டோன்ட் பிரிண்ட் திஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு என்ன புரியும் அப்படின்னா, டோன்ட் பிரிண்ட் திஸ் அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணாத அப்படின்லாம் புரியாது. இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அது புரியும். ஓகேவா? ஸோ நான் இங்கிருந்து இதை ரன் பண்ண முடியும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் ஆயிட்டு இருக்கு. ஹே டோன்ட் பிரிண்ட் திஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, பிரிண்ட் பண்ணாத அப்படின்லாம் அதுக்கு புரியாது. என்ன வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தாலும் அதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் ப்ராசஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா இன்புட் அண்ட் அவுட்புட். இப்போ வந்து அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோமா? அதுக்கடுத்து வந்து இன்புட்டை வாங்கிட்டு விதவிதமான அவுட்புட்ஸ் வந்து எப்படிலாம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஓவராலா என்ன அப்படின்னா, இது வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓவராலா என்னன்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும். கண்டிப்பா இது பப்ளிக்கா இருக்கணும். So, அதுக்குள்ள எனக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு மினிமம் ஒரு மெயின், சாரி மினிமம் இல்லை, கண்டிப்பா ஒரே ஒரு மெயின் தான் இருக்கணும். ஓகே, ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்னு இருக்கணும். பப்ளிக்னா வந்து அக்சசபிள், எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியணும். ஓகே, ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்டே இல்லாம ஜேவிஎம் வந்து ஈஸியா ரன் பண்றதுக்காக ஸ்டாட்டிக்னு வச்சிருக்கோம். இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால வாய்டுன்னு வச்சிருக்கோம். மெயின் அப்படிங்கிற நேம் கொடுத்தாதான் ஜேவிஎம்க்கு தெரியும், அதனால நம்ம மெயின் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கமாண்ட் லைன்ல இருந்து இன்புட் வாங்கி யூஸ் பண்றதுக்கு. ஓகே, இது வந்து இது பேர் வந்து கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது தேவையில்ல, இது ஒமிட் பண்ணிரும். அதுக்கப்புறம் சிஸ்டம்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் பிரிண்ட் ஸ்ட்ரீம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து பிரிண்ட்னு கொடுத்தோம்னா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு பிரிண்ட். அப்படி பிரிண்டோட வேலை என்னன்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறது பிரிண்ட் பண்ணணும். செமிகோலன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கலாம். என்னன்னா நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு இன்னொன்று கொடுக்குறேன். இது வந்துட்டு ஹலோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ரெண்டு இருக்கு. அப்போ எனக்கு இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும்? ஹே டோன்ட் பிரிண்ட் திஸ், ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணுமா? இப்போ அதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஹே டோன்ட் பிரிண்ட் திஸ், ஹலோ அப்படின்னு ரெண்டு ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ எனக்கு அடுத்த லைனுக்கு நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்என் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா எல்என்கிறது நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆயிருன்னா கர்சரை வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ண வச்சிரும். ஓகேவா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொன்னோம்னா ஹே டோன்ட் பிரிண்ட் திஸ் அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணிட்டு கர்சரை வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் வச்சிரும். அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நான் எல்என் கொடுத்தோன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஓகே, ஹே டோன்ட் பிரிண்ட் திஸ், அது ஃபர்ஸ்ட் லைன். இது முடிச்சுட்டு ஓகே எல்என் இருக்கு, அப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போய் கர்சர் வச்சிடணும். அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு பிரிண்ட் கொடுத்தாலும் எனக்கு அதே லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் எல்என் கொடுக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி. ஸோ அதே லைன்ல தான் கர்சர் வச்சிருக்கோம். இப்போ நான் வந்துட்டு இது வந்து ஒரு லைன்ல, இந்த ரெண்டும் ஒரே லைன்ல வந்துச்சா? ஸோ இது மறுபடியும் நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா நான் வந்து அதே மாதிரி எல்என் கொடுக்கணும். நான் வந்து அதே மாதிரி இன்னொரு டைம் இந்த ஆப்பை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹலோ ஹலோ. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்மளால டைப் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பிஎஸ்விஎம் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும். நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட்டுக்கு எஸ் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு வந்துடும். நீங்கள் வேணாட்டி அந்த எல்எனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து இன்புட் வாங்கலாம். இப்போ வந்து நம்ம அவுட்புட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கலாம்,
அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஒரு நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.